எங்க அப்பா மேல எனக்கு 1000 வருத்தம் இருந்தாலும், அவருக்கு என் மேல எவ்வளவு கோபம் இருந்தாலும், எனக்கு எப்பவுமே எங்க அப்பாவை தான் பிடிக்கும். ஐ வாஸ் ஆல்வேஸ் அ டாடிஸ் கேர்ள். எங்க அம்மா கூட அதை சப்போர்ட் பண்ணுவாங்களே தவிர, அவங்களுக்கு நான் அட்டென்ஷன் கொடுக்கலையேன்னு சொல்லி ஒரு நாள் கூட நினைச்சதில்ல. எனக்கு இப்போதான் அதுக்குள்ள இருக்கிற ஃபீலிங்லாம் புரியுது சக்தி. நீங்க பாரு, புள்ள புள்ளன்னு உயிரையே விட்டுற உனக்காக அப்பா அப்பா அப்பான்னு உன் பின்னாடியே சுத்தி சுத்தி வர ஒரு பிள்ளையா பெத்து தரேன் பாரு. எங்க 2 பேர் இம்சையும் தாங்க முடியாம ஐயோ என்ன விடுங்கடா சாமின்னு ஓட போற. என் புள்ளலாம் என்னை இம்சை பண்ணவே பண்ணாது. அம்மா அம்மா அம்மான்னு உன் பின்னாலேயே தான் வரப்போகுது, பார்த்துக்கிட்டே இரு. நிமிஷத்துக்கு 1000 தடவை உன்னை கூப்பிட்டு கூப்பிட்டு உன்னை படுத்த போது நீ வேணா பாரு. இல்ல, அப்பா அப்பா அப்பான்னு உன்னையே சுத்தி சுத்தி வரப்போகுது. சக்தி, நான் உன் மேல வச்சிருக்கிற லவ்வோட அடையாளம் தான் இந்த குழந்தை. சக்தி, நம்ம குழந்தை முதல்ல சொல்ற வார்த்தையே அப்பாவாதான் இருக்கும். அப்படி மட்டும் என் குழந்தை என்னை அப்பான்னு முதல்ல கூப்பிட்டுட்டோம், அப்புறம் பாரு. ஆனா அதுக்கு நீ இப்போ முதல்ல நிம்மதியா தூங்கணும். அப்பதான் நம்ம பிள்ளையும் நிம்மதியா ஹெல்த்தியா வளரும். ம் ம் பண்ணு. சக்தி, ம் ஒரு பாட்டு பாட. நானா? எனக்கு இல்லடா, குழந்தைக்குதான். இந்த பச்சை கிளிக்கொரு செவ்வந்தி பூவில் தொட்டிலை கட்டி வைத்தேன். அதில் பட்டு தோகிலுடன் அன்னச்சிறகினை மெல்லென இட்டு வைத்தேன். நான் ஆராரோ என்று தாலாட்ட, இன்னும் யார் யாரோ வந்து பாராட்ட. நான் ஆராரோ என்று தாலாட்ட, இன்னும் யார் யாரோ வந்து பாராட்ட. ஏம்மா ஈஸ்வரி, ஈஸ்வரி, இருங்க இருங்க நீங்க ஊட்டுங்க, நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வரேன். தர்ஷனி சாப்பிட்டுக்கு இருக்கா, அவ ஊட்டிக்கு இருக்கா? அப்படியா? பிள்ளை பற்றி பேசணும்னு தான் கூப்பிட்டேன். அந்த பிள்ளை எதுவும் பேசாமல இருக்க, அதான் டாக்டர்கிட்ட எதுவும் கூட்டிட்டு போறீங்களா இல்லைன்னு கேட்கத்தான் கூப்பிட்டேன். நாங்களுமே அதைத்தான் கேட்டோம். அதுக்கு இந்த ராவணன் சரியாயிரும், ஒன்றும் நீங்க பேசாதீங்க, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அமைதியா இருங்கன்னு பாப்பலையே. சரிம்மா, தர்ஷினி கூட்டி வா. அதுகிட்ட நான் ஒரு 10 நிமிஷம் பேசணும். கூட்டம் சாப்பிட்டுக்கு இருக்கா? சாப்பிட்டா விட்டு அழைச்சு இருக்கட்டும்மா, இங்க வந்து ஏன் கூட உட்காந்து சாப்பிடட்டேன். போ, கூட்டு வா, போ. இவளை அங்க வர சொல்றாரு. எதுக்கு? தெரியல, ஏதோ பேசணும். நந்தினி விடு. இல்ல, விட மாட்டாரு. வர சாப்பிட வேற சொல்றாரு, அங்கன வந்து உட்காந்து சாப்பிட சொல்றாரு. சரி, நீ கூட்டிட்டு போறியா? ஏன்ட்ட கொடுங்க, நான் எடுத்துக்க போறேன். வாமா. இது வாப்பா. போயிட்டு வா. அவளை புடி. வாமா, வா, மெதுவா வா, மெதுவா மெதுவா வா, வா வா, உட்காரு உட்காரு உட்காருமா. ஊட்டி விடவா? இல்ல பரவாயில்ல. எப்பா சாப்பிடுமா, சாப்பிடுமா. வார தர்ஷினி,
உன் விஷயத்துல யாரு தப்பு பண்ணாங்களோ அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறது என் கடமை. நடந்ததை பத்தியே பேசிக்கிருந்தா அது ஏதோ பதட்டமா தான் ஆகுது. அதுக்காண்டி தான் எதுவும் பேசாமலே இருக்கிறோம். கொஞ்சம் அமைதியா அப்படியே விட்டா அது சரியாருமான்னு பாக்குறோம். அதுவும் சரிதான். ஆனா முன்ன இருந்ததுக்குப்பா இப்ப முகம் நல்லா தெளிச்சியா இருக்குல்ல? ஆமாண்ணே. சரிப்பா, எதுவும் பேச வேணாம். நீ எதா இருந்தாலும் அப்பா பாத்துக்கிறேன். நீ நிம்மதியா இரு. இப்ப சாப்பிடு. சாப்பிடு. வரலாமா? வாங்க தம்பி. புதுசா கேள்வி கேட்கலன்னா இது உங்க வீடு, எப்ப வேணாலும் வரலாம். உட்காருங்க. பரவாயில்ல, இருக்கட்டும் சார். வாவ் தர்ஷினி, யூ லுக் so much better. இதே மாதிரி நீங்க ரிலாக்ஸ்டா இருந்தீங்கன்னா சீக்கிரம் யூ வில் கெட் பெட்டர். ஓகே, நீங்க பேசிக்கிறீங்க, நான் உள்ளே அழைச்சிட்டு போயிடுறேன். சாப்பிட்டியா? சரி சரி, எந்திரிப்பா. வா போ. மெதுவா, உள்ள போய் சாப்பிடு. மெதுவா மெதுவா. என்ன 6 நிமிஷத்துல அனுப்பி விட்டாங்க? அந்த ராவணன் வந்துட்டான், நான் தான் அழைச்சிக்கு வந்தேன். அங்கனே உட்காந்து சாப்பிட சங்கடமா இருக்காங்க. சார் ஒரு முக்கியமான ஹாப்பி நியூஸோட வந்திருக்கேன். ஹலோ தம்பி. நம்ம கதிர் சாருக்கும் ஞானம் சாருக்கும் பிசினஸ் பிளான் ரெடி சார். சார் இப்போ எதுக்கு அதெல்லாம்? ஏப்பா இருக்கட்டும்பா, ஏற்கனவே ரொம்ப தள்ளி போயிடுச்சுப்பா. இல்லைண்ணே, முதல்ல நம்ம தர்ஷினி பிரச்சனை எல்லாம் முடியட்டோம்ண்ணே, அதுக்கப்புறம் இந்த பிஸ்னஸ் அது இதெல்லாம் பார்த்துக்கோமே. இப்போ என்ன அவசரம்? ஞானம் ஞானம், நான் இருக்கேன்ல, நான் பார்த்துக்கிறேன். சி, ஒரு நல்ல விஷயத்தை ஆரம்பிக்கிறப்போ வேணான்னு சொல்லாதீங்க. தம்பி, அவங்க சொல்றது இருக்கட்டும், நீங்க சொல்ல வந்து சொல்லுங்க தம்பி. ஒரு நிமிஷம் சார். ஃபர்ஸ்ட் ஞானம் சாரோட பிசினஸ் பிளானை பார்த்துடணும். அவர் ஆசைப்பட்ட மாதிரியே கரண்ட் சுச்சுவேஷன்ல டிரான்ஸ்போர்ட் கம்பெனிக்கு என்னெல்லாம் தேவை, அதெல்லாம் எப்படி அப்டேட் பண்ணணும், நம்ம என்ன கொடுத்தா சக்சஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்கான பிரசன்டேஷன் தான் சார் இது. ஆ காப்பி கேட்டாரு இப்போ கொஞ்ச நேரம். காஃபியா? அது மட்டும் இல்லாம 2-3 வெண்டார்ஸ் அவங்க நடத்திட்டு இருக்க கம்பெனிஸை கொடுக்கவும் ரெடியா இருக்காங்க. அதை அக்வயர் பண்றதுக்கான பேப்பர்ஸ், அந்த டேர்ன் ஓவர் எப்படி இருக்கும், என்ன ப்ராஃபிட் இருக்கும், அதுக்கான ஃபைல்ஸ் தான் சார் இப்போ காட்ட போறேன். தம்பி, இதெல்லாம் சொன்னா எங்களுக்கு என்ன புரிய போகுது? மொத்தமா எம்பிட்டு ஆகுன்னு சொல்லுங்க. சார் கரெக்டா சொல்லணும்னா 2C ஆகும் சார். 2 கோடியா? ஞானமாமா, 2 ரூபாய்க்கு கூட பெறாத ஆளுக்கு 2 கோடி வாழ்த்துக்கள் மாமா. கொஞ்சம் பேசாம இருக்கியாடா நீ? இப்போ ரொம்ப முக்கியமானது. லூசு போயிரு. ஓகே, அடுத்து நம்ம கதிர்வேல் சாரோட பிசினஸ் பிளானை பத்தி பார்க்கலாம். சார் இடம் மட்டும் சரியான இடமா மாட்டிச்சுன்னா கிளப் எல்லாம் பக்காவா செட் பண்ணிடலாம். ஒன் செகண்ட். ஹலோ சக்ரி, போன வாரம் நம்ம ஒரு அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்காக ஒரு இடம் பார்த்து வச்சிருந்தோம்ல, அதை அப்படியே பிளாக் பண்ணி வச்சிருங்க.
நோ நோ, எனக்காக இல்லை, என் பிரதருக்காக. ஓகே யார், எவ்வளோ கேட்டாலும் பரவாயில்ல, டீலை மட்டும் க்ளோஸ் பண்ணுறேங்க. ஓகே ரைட். காஃபி. தேங்க்யூ அண்ணா. சார், நான் போன வாரம் என் பிஸ்னஸ்க்காக ஒரு இடம் பார்த்து வச்சிருந்தேன். பட் எனக்கு என்னமோ இப்போ அது உங்களுக்கு சூட் ஆகும்னு தோணுது. அந்த இடத்த போய் பாருங்க, உங்களுக்கு ஓகேன்னா அந்த இடத்தையே ப்ரொசீட் பண்ணிடலாம் நம்ம. அப்போ உங்க பிசினஸ்? என்னோட தான் இருந்தா என்ன, கதிர் தான் இருந்தா என்ன, எல்லாம் ஒரே ஃபேமிலி தானே. சி, எனக்கு ஏன் சக்ஸஸை விட கதிர் ஞானத்தோட சக்ஸஸ் தான் முக்கியம். சார் நீங்க எல்லாருக்கும் உதவி பண்றீங்க, வழியோட வழியா முள்ள எடுத்துடலாம். சைடில் எனக்கும் ஒரு பெட்டி கடை திறந்து விட்டீங்கன்னா நான் காலம் முழுக்க உங்களுக்கு நன்றியோட இருப்பேன். டேய், பேசாம இருக்க மாட்டேன். தம்பி, இதுக்கு பட்ஜெட் எவ்வளோ ஆகும்? சார், இது சிட்டி சென்டரில் பார்க்கறதுனால மெயின் ஏரியா ஒரு 10 to 12 C ஆகும் சார். என்ன இது அநியாயம்? இவருக்கு 2, அவருக்கு 12. டேய், சைஸை பார்த்து கொடுக்குறதா கூட ஞானமாமா தான் ஜெயிப்பாரு. என்ன அவருக்கு ஓவரா பண்றீங்க? சி, அவங்கவுங்க ஆசைப்படுற விஷயத்த செய்யணும்னா அதுக்கு எவ்வளோ ஆகுமோ நான் அதுதான் சொல்கிறேன். தட்ஸ் ஆல். எப்படி மாமா? பல்லுக்குள்ள உடச்சிருவேன். என்ன பேச்சு பேசிட்டு இருக்க? தம்பி, அது சரியா வராது. இவனுக்கு என்ன செய்யறோமோ அதையே இவனுக்கு செஞ்சிடணும். 2 பேருக்கு 12 கொடுத்துறேன். மாமா 12? வெற்றி. 2 கேட்ட இடத்துல 12க்கு வந்து நிக்கிறாங்க. ஜமாய்க்கலாம். டேய், தயவு செஞ்சு பேசாம இருடா. சரி, என்ன அஸ்டண்டா சேர்த்துக்கோங்க. எதுக்கு? நான் ஒரு தடவை பட்டப்பாடெல்லாம் பத்தாதா? ஓடுனியே, மறந்துட்டியா? அதெல்லாம் மறந்துருங்க. ஏய், இந்த பழசெல்லாம் கிண்டுற வேலையை விடு. அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல நான் சொல்றதை கேளுங்கப்பா. தம்பி, நான்லாம் சொந்தமா உழைச்சி முன்னுக்கு வந்தவன். இந்த காலத்துல ஏதாவது சொல்றாங்க, அந்த வித்தையெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. ஒன்று செய்யுங்க, நீங்க அவங்க 2 பேரும் கூட இருந்து என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. சார், இதெல்லாம் சொல்லணுமா? அது என் கடமை சார். நான் கண்டிப்பாக செய்வேன். நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதை தாண்டி அதை விட நான் நிறையவே செய்வேன். அதுக்கு முன்னாடி ஒரே நிமிஷம். இந்தாங்க கதிர், இது உங்க ஃபைல். இது என்னது? இது ஞானம் சார். இந்தாங்க. இனி எங்கேயோ போக போறீங்கன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு உங்கள் ஐடியாஸ் என்ன இருக்கோ அதை சொல்லுங்கள். அண்ணன் சொல்ற மாதிரி எனக்கு ஒன்றும் பெருசா இதை பத்திலாம் தெரியாது. நீங்க ஏதோ லேப்டாப்லலாம் போட்டு காட்டுறீங்க. நீங்க முழு மனசோட இதெல்லாம் செய்றீங்க. அதனால உங்களை மனப்பூர்வமா நம்புறோம். சி, நீங்கள் பார்க்கலனா கூட உங்கள் வீட்டு லேடிஸ் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டுட்டு அப்புறம் என்கிட்ட சொல்லுங்கள். ஒன்றும் பிரச்சனை இல்லை, டைம் எடுத்துக்கோங்க. நந்தினி, நந்தினி. சார், உடனே கேட்காதீங்க. சி, எங்க முன்னால அவங்க வந்து ஒழுங்கா ஒரு ஒப்பீனியன் சொல்ல முடியுமான்னு தெரியல. நீங்க என்ன பண்ணுங்க, 2 பேரும் தனியா போய் டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பொறுமையா சொன்னா எனக்கு போதும். ஓகேவா? சார், கையை கொடுங்க சார். கையை நல்லா கொடுங்க. சச் எ கிரேட் ஜென்டில்மேன் சார் நீங்க. என்னால இந்த காலத்து லேடிஸோட மனசை புரிஞ்சிக்கவே முடியல சார். உங்களை பாருங்க, கல்யாணம் ஆகி குழந்தை பெற்று செட் ஆகாம போச்சு. என்னைய பாருங்க, கல்யாணம் ஆகி பேச ஆரம்பிக்கிறதுக்குள்ள பறந்து போயிட்டான். இந்த பெண்கள் எப்பேற்பட்ட ஆண்களை எதிர்பார்க்கிறாங்கன்னே புரிஞ்சுக்க முடியல சார். இப்போ அதான் முக்கியமாக்க. பின்ன கல்யாணம் முக்கியம் இல்லையா? டேய் தம்பி, முதல்ல காஃபி சாப்பிடுங்க. ஏமா, டிஃபன் ரெடி பண்ணுங்கம்மா. சார், அதெல்லாம் வேணாம் சார். ஏங்க இப்படி சொல்றீங்க? நல்ல விஷயத்தோட வந்திருக்கீங்க, வேணாம்லாம் சொல்லக்கூடாது. ஒரே நிமிஷம். அண்ணே, இந்த ஸ்வீட் ஏதாவது செய்யுங்களேன்.
நல்ல 10 கிலோவுக்கு குலாப் ஜாமுன் செய்யுங்கக்கா. எவ்வளோ ஸ்வீட்டான நியூஸை கொடுத்துருக்காரு. இவ்வளவு நாளா செய்யாதது இப்ப இவன் வந்துதான் கிழிச்சு போறான். ஆமா, பைலி சட்டைக்கு மேட்சா இருக்கு, கவனிச்சியா? ம் சார், உங்க கையால 2 பேருக்கும் கொடுங்க சார். கொண்டாங்க தம்பி. இந்தாப்பா யானா, மூத்த வாங்கிக்கோ. நல்லபடியா மென்மேலும் வளரணுப்பா, முன்னேறணுப்பா. இந்தா கதிரே, நீயும் நல்லபடியா வரணும்ப்பா. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. சரி சரி. வாட் பிரதர்ஸ், கம்பெனி ஆரம்பிக்கிறோம்னு காலில் விழுறீங்க. என்ன தம்பி, ஏதோ பேசணும், நீங்க வீட்லயே பேசியிருக்கலாமே, எதுக்கு இவ்வளவு தூரம்? இல்லை சார், வீட்டில் மற்றவங்களாம் இருக்காங்க. என்னால் சில விஷயங்கள் ஓப்பனாக உடச்சி பேச முடியல சார். சார், உங்களை கூட்டு வந்ததில் ஏதாவது சிரமமா? இதில் என்ன தம்பி சிரமம்? எவ்வளவோ நீங்கள் உதவி பண்ணியிருக்கீங்க, உங்கள் விருப்பம் தான் தம்பி. சார், அப்படி நீ பாட்டி பேசிடலாமா சார்? நிறுத்து. ஓகே சார். உங்களுக்கு ஓகே தானே சார் இந்த இடம்? ஓகே ஓகே. என்ன தம்பி, ஏதோ பேசணும்னு சொன்னீங்க? சார், நம்ம ஏன் தயங்குறீங்க, சொல்லுங்க. சார், நான் உங்களுக்கு வீட்டில் உதவி பண்ணுறதுக்கான காரணம் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். சின்ன வயசில் நீங்கள் எனக்கு பண்ண உதவிக்கு இவ்வளோ பெரிய கைமாறான்னு உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே ஒரு எண்ணம் இருக்குது சார். அது உங்கள் வீட்டில் இருக்கிறது ஓகே, ஏன்னா உங்கள் யாருக்கும் எனக்கு தெரியாது. ஆனால் வேற யாரை பற்றி நினைக்கிறீங்க தம்பி? எங்கள் அம்மாவா? இல்லை சார், அவங்க நினச்சாலாம் ஒன்றும் தப்பு இல்லை சார். வேற யாரு தம்பி அந்த சக்தி ஜனனியா? அவங்க தான் உங்களுக்கு எதிரியாச்சே. சார், அவங்க நினச்சிட்டு போகிறாங்க சார், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. இன்னும் வேற யார் தம்பி? நான் நினைப்பேங்கிறீங்களா? ஐயோ சார், நீங்கள் கடவுள் சார், நான் உங்களை போய் அப்படி சொல்லுவேனா? அப்போ வேற யாரைத்தான் சொல்றீங்க? கதிரியும் ஞானத்தையும் தான் சார் சொல்கிறேன். என்ன தம்பி சொல்றீங்க? கதிரும் ஞானமும் உங்களையும் எந்த பாருங்கன்னா, நீங்க தானே அவங்களுக்காக பேசி பிசினஸ் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கீங்க. எல்லாம் பண்ணுறேன், ஆனால் கதிருக்கு என்ன ஒரு பிரச்சனையாக இருக்குன்னா, நான் ஏதோ அவரை ஓவர்டேக் பண்ணுவேணும்னு ஒரு பயம் இருக்குது சார். நான் உள்ளே வந்ததுனால அவருக்கு ஏதோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் குறைஞ்சிரும்னு அவருக்கு ஒரு பயம் இருக்குது சார். என்னதான் நான் பண்ணாலும் அவருக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் இருக்குது சார். சார், நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்களா? கதிர் முன்னெல்லாம் எவ்வளோ டஃப்பான ஆளாக இருப்பார்,